ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கீபோர்டை எஃப்எல் ஸ்டுடியோவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி மிடி சவுண்ட்ஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது. நம்ம வாசிக்கிறது கீபோர்டில் இருக்கும், ஆனால் அதில் நம்ம எஃப்எல் ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு ப்ளக்கின்ல அது வாசிக்கும். இதை நம்ம ஒன்று ரொம்ப சிம்பிள் தான். ஒரு யூஎஸ்பி கேபிள் மட்டும் வேணும். அது எப்படின்னா டைப் 2ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கும். அப்போ நான் வச்சுருக்கிறது PSI 445 இதை நான் வச்சுருக்கேன். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளக் இருக்கும். அதில் இந்த கேபிளோட ஒரு சைடை ப்ளக் பண்ணணும். ப்ளக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் சாதாரணமாக பென்ட்ரைவில் கம்ப்யூட்டரில் சொருகிறோம்ல, அது மாதிரி ஒன்று இருக்கும். அதை கம்ப்யூட்டரில் சொருகிடணும். சொருகிட்டு இப்போ கீபோர்டை ஆன் பண்ணிவிட்டு அதிலிருந்து வர சவுண்டை எஃப்எல் ஸ்டுடியோக்குள்ளே கொண்டு போகணும். ஆனால் மிடியில் வாசிக்கும்போது நம்ம அதை பின்னாடி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வேணால் மாற்றிக்கலாம். அதுதான் அந்த மிடி கேபிளில் மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்டு மிடியில் வச்சு வாசிக்கிறதோட பெனிஃபிட்டு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கீபோர்டையும் கம்ப்யூட்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு எஃப்எல் ஸ்டுடியோவில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை சரி பண்ணோம்னா எஃப்எல் ஸ்டுடியோவில் நம்ம கீபோர்டை வாசிக்கலாம். எப்படின்னா இப்போ எஃப்எல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸுக்கு போய் மிடி செட்டிங்ஸ் இருக்கும். மிடி செட்டிங்ஸில் போட்டு அந்த கீபோர்டை ஆன் பண்ணோன்னே முதல்ல இது 2 தான் இருக்கும். கீபோர்டு ஆன் பண்ணோன்னே இந்த டிஜிட்டல் கீபோர்ட் மிடி ஹார்ட்வேர் போர்ட்டுன்னு இருக்கும். இந்த ஹார்ட்வேர் போர்ட்டில் இந்த கீபோர்டை இணைச்சிருக்கோம் கம்ப்யூட்டரோட. இது மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா மிடி கீபோர்டு இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ போர்ட் நம்பர் 2ல் இருக்குது. இந்த கீபோர்டை போர்ட் நம்பர் 2லும் அதே போல் இங்கே எனேபிள் இங்கே கண்ட்ரோலர் டைப்னு போட்டு ஜெனட்டிக்னு இருக்கும். ஜெனட்டிக் கண்ட்ரோலரை எனேபிள் பண்ணிவிட்டு போர்ட் நம்பர் 2 கொண்டு வந்துட்டோம்னா இந்த மிடி கீபோர்டு கீபோர்டு இந்த கம்ப்யூட்டர் கூட இணைஞ்சிடும். இந்த எஃப்எல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் கூட ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஆர்கெஸ்ட்ரல் இந்த சிட்ரஸ் இது ஒரு பிளக்இன். இது நான் மவுஸில் வாசிக்கிறேன். இப்போ கீபோர்டில் வாசிக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம வாசிக்கிறத இப்படியே மிடியில் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ பிளேலிஸ்ட்லேயும் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம பியானோ ரோல் இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணலாம். எப்படின்னா ரெக்கார்ட் பட்டன் அமைக்கணும். ரெக்கார்ட் பட்டன் அமைக்கணுன்னா இதில் ஆப்ஷன்ஸ் வரும். எவ்ரி திங்னு இருக்குது. இந்த எவ்ரி திங் அமைக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட ரெக்கார்ட் பட்டன் ஆன் ஆகிருக்கு. நம்ம இப்போ ப்ளே பண்ணோன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடி க்யூக்கு மெட்ரோனம் வாசிக்கும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம். இப்போ இது ஒரு ஆர்கெஸ்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிச்சிருக்கேன். இப்போ இது ஒரு பெல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றினேன். இது இந்த சிட்ரஸுங்கிற ப்ளக்கின்ல இருக்குது. இதில் ஒரு பெல் ஆப்ஷன் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ கிளாஸ் பெல் வாசிக்கிற மாதிரி பண்ணால் இங்கே போய் கிளாஸ் பெல் ஓப்பன் பண்ணுற மாதிரி சிஸ்டம்னா இப்போ இது கிளாஸ் பெல் வாசிக்குது. இப்போ நான் வாட்சது கிளாஸ் பெல்லில் இருக்கும்.
இப்போ இது வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து வேவாக கொண்டு போய் ஒரு ஒரு சவுண்டை வந்து கீபோர்ட்லேருந்து வேவாக கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த சவுண்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம வேறு சவுண்டாக மாற்ற முடியாது. மிடியில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த சவுண்டாக வேணால் மாற்றிக்கலாம். இப்போ கிளாசிக்கல்னு இருக்குது, மாறிடுச்சு. முதல் பெல் இருந்துச்சு, இப்போ இதுதான் இதோட பெனிஃபிட்டு. அதான் மிடி கீபோர்டில் இதை வந்து குவாண்டாஸ் இந்த பக்கம் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாம் குவாண்டாஸ் பண்ணிக்கலாம். குவாண்டாஸ்னால் நான் பீட்டுக்கு கரெக்டாக பீட்டுக்கு அளவாக இதை வைக்கும். இல்லாட்டினா செலக்ட் பண்ணி நம்ம பீட்டுக்கு அளவாக வச்சுக்க வேண்டியதான். இது மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதான் இதில் இருக்க ஒரே பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வாச்சிட்டோம்னா அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வேணாலும் கடைசியிலும் நமக்கு பிடிக்கலைன்னா மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி மிடி கேபிள் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட வந்து ஒரு கீபோர்டை ஜாயின் பண்ணுறது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். புரியலைன்னா என்னென்னு கேளுங்க. இந்த Flstudio டுட்டோரியல்ஸை நான் நிறைய போட்டுட்ருக்கேன். அது என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.